ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அச்சயா தெரியான சம்பந்தம். நான் உங்கள் திருமுருகன். இவர் நம்ம ஹரிகரன். ஸோ இந்த வீடியோ என்னவா இருக்க போகுது, ஆல்ரெடி ரெண்டு பேராக சில வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஏன்னா 3 பேர் ஒட்டுக்கா உட்காந்துருக்காங்க, எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்ற கன்ஃபியூஷன் பார்க்குறவங்கள நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரீகால் ஆஃப் ட்ரெண்டிங் 2024. இந்த இயரில் வந்து ஒவ்வொரு இயரும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு வார்த்தை இல்லை ஒவ்வொரு மீம் டெம்ப்ளேட் இல்லை சில பர்சன்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆவாங்க. ஸோ 2024ஓட லாஸ்ட் டே எண்டுக்கு வந்துட்டும் இந்த இயரில் இது வரைக்கும் யாரெல்லாம் ட்ரெண்ட் ஆகிருக்காங்க, என்ன வேர்டெல்லாம் ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்ற சில வார்த்தைகளை வந்து எங்கள் 10 பேர் கொண்ட குழு வந்து இந்த ஜாரில் எழுதி வச்சுருக்காங்க. இந்த வார்த்தை ஒன்று ஒன்றா எடுத்து அதை சொன்ன உடனே நமக்கு என்ன தோணுது அப்படின்ற எங்களுடைய ஒப்பீனியன் தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம், எடுத்துடலாம். ஆபீஸ்ல இருக்குது 4 பேர் 10 பேர் கொண்ட தம்பி நிறுத்துங்க, அப்படிதான் பில்டப் எல்லாம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எத்தனை சீட்டு போட்டுருக்க? அது அவனுக்கு தெரியாது. இது வந்து டீம் போட்டது. இங்க இருக்கிற பின்னாடி ஒரு டீம் வேலை செய்யுது. 10 பேர் குழு. இங்க இருக்கிற யாருக்குமே இதுக்குள்ள என்னென்ன வார்த்தை இருக்குன்னு தெரியாது. அவங்களாம் முடிவு பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. அதுதான் இங்க நிறைய வார்த்தைகள் இருக்கு, எங்களுக்கே தெரியாது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ முதல் வார்த்தை நத்தா எழுதி வச்சிருக்காங்க தெரியல. தல தோனி. தல தோனி. ஓகே, தல தோனியோட லாஸ்ட் சீசன் அப்படிதானடா ஒவ்வொரு சீசனா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வேர்ட் வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்கு. அது நீ புரிஞ்சுக்க. டெஃபினெட்லி நாட்னு சொல்றது வந்து அவருக்கு எண்ட் இல்ல, ஐபிஎல்க்கு எண்ட் சொல்றாரு அவரு. 50 வருஷமா ஆடுவார் அவரு. ஆமா, ஒவ்வொரு சீசனுமே இந்த சீசன் வந்து தல தோனியோட லாஸ்ட் சீசன், இந்த சீசன் தான் ஆடுவார், இந்த சீசன் தான் ஆடுவாரு. அதான் எல்லோ ஜெர்சில அவர் கடைசியா பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கடந்த 3-4 வருடங்களா இந்த நியூஸ் நம்ம சேப்பாக்கமே ஒரு மஞ்சள் கிரவுண்டா தான் வந்து நிரம்பி இருக்கும். கையில ஓடுற மஞ்சள் ரத்தங்க, மஞ்சள் வெறி. மஞ்சள் கமால் உங்களுக்கு தெரியாது. மஞ்சள் கமால் இல்ல அது, அந்த காலத்துல மஞ்சள் கமால், இந்த காலத்துல மஞ்சள் கமால் தான் தோனி ஃபேன் தான். எப்படிலாம் சொல்றானுங்க தெரியாதுங்க. அதுதான் தல தோனின்னு சொன்னோடனே அந்த டெஃபினெட்லி நாட், அதுதான் நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வரும். சோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது? என்னது தல தோனியை பத்தியா? தல தோனி இந்த பெயரை கேட்டோடனே இந்த வேற கட்ட ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது 7 தான். எனக்கு வருது 7 நம்பர் தான். 7 நம்பர் தான். எல்லோ கலர் ஜெர்சி, சென்னை சூப்பர் கிங்ஸ், சேப்பாக் ஸ்டேடியம். இதுதான் தல தோனி எனக்கு ஞாபகம் வருது. உனக்கு? எனக்கு நான் வருது கப்பு தான். கப்பு 6வது கப்பு. ஓகே, சில பேர் வந்து சரி பாப்போம், வரும் அடுத்தடுத்து வரும். ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சீட். ஓகே, அடுத்த வார்த்தை. அந்த பானை இங்கிட்ட வச்சிட்டு போகும்னாங்க. முடிச்சு விட்டீங்க போங்க. இதுதான் இந்த வருஷத்துல எண்டிங்ல ட்ரெண்டிங். ஒரு ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் வேர்ட்ஸ்ல முக்கியமான வேர்ட்ஸ் வந்து முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த லாரி டிரைவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல, எங்க லாரி ஓடிட்டு இருக்காருன்னு தெரியல. 32,000க்கு ஆக்சுவலி நான் ஒரிஜினல் மீம் பார்த்தது இல்ல. இத வச்சு டெம்ப்ளேட்டா வச்சு நிறைய யூஸ் பண்ணுவாங்கல, முடிச்சு விட்டீங்க போங்க, அதான் பார்த்தேன். ஆக்சுவலி ஒரிஜினல் டெம்ப்ளேட் என்ன, யார சொன்ன அந்த முடிச்சு விட்டீங்க போங்கன்றது? ஆக்சுவலா வந்து ஒரு டிரைவர், ஓகேவா, கிளீனர் வந்து வண்டி ஓட்டு இருப்பாரு. டிரைவர் போய் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இவன் வண்டி ஏதோ யூட்டர்ன் போட்டு வரதுக்கு வண்டி திருப்புவான். அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடும், வண்டி கவுந்துரும். அந்த இடத்துல அந்த டிரைவர் போட்டு திட்டுவான், போனை போட்டு திட்டுவான். 32,000க்கு என்ன பண்ணு, அதை கெட்டாரத்து நிறைய வரும், திட்டிகிட்டே இருப்பான். அவ்வளவுதான், முடிச்சு விட்டியடா அப்படின்ட்டு. ஆக்சுவலா அந்த டிரைவர் சொன்னதை விட அந்த ஆடியோ இருக்குல்ல, முடிச்சு விட்டீங்க போங்க, இது வந்து ட்ரோல் ஆயிடுச்சு. நிறைய வீடியோ மீம்ஸ்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய போட்டோ மீம்ஸ்ல இன்ஸ்டால வந்து ட்ரெண்டிங் ஆச்சு. 2024 வந்து ஒரு சரியான ட்ரெண்டிங்கான வேர்டு தான் முடிச்சு விட்டீங்க போங்க. நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு கூட இந்த வேர்டு அதிகமா யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வார்த்தை. 3வது வார்த்தை. நிறைய எழுதி வச்சிருக்காங்க. அக்கா அக்கா டேஷ் அக்காஸ். சோ இந்த ஒவ்வொரு இயருமே பாத்தீங்கன்னா, போன இயர் வந்து ஆன்டி அப்படின்ற டேக் வந்து நிறைய பேசப்பட்டுச்சு. சோ இந்த இயர் வந்து அக்கா, நிறைய அக்காங்க. யார் யாரு? நம்ம அக்கா. அக்கா வந்திருக்கேன்டா, அவங்க எல்லாம் ஆரம்பிச்சதுதான் அந்த அக்கா. அதுல இருந்து சிம் அக்காவா இருக்கட்டும், டெய்லர் அக்காவா இருக்கட்டும், இப்போ பலூன் அக்காவா இருக்கட்டும், அப்புறம் பீரோ அக்கா வேற, அடுத்து கோடிங் அக்காலாம் வந்தாங்களே, டிவோஷனல் அக்கா, கோடிங் அக்கான்னு எத்தனை அக்காஸ். சோ இது உங்ககிட்ட தான் கேட்கணும். பொண்ணா நான் சொல்றதை விட பசங்க அவங்க கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். சோ இந்த அக்காஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா அந்த வேர்டே தப்புன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஃபிளர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த அக்காவோட யூஸ் பண்ணிருக்க வேணாமேன்னு என்னோடது. ஏன்னா அக்கானாலே ஒரு சகோதரி லெவல்ல பாக்குறது. ஆனா அவன் பேசுற கண்ணோட்டம் எல்லாம் வேற. அக்கான்னு கூப்பிடுறோம், ஆனா பாக்குற விமர்சிக்கிற நோக்கம் எல்லாமே வேற. இந்த அக்காவுக்கு பதிலா வேற ஏதாவது கூட போட்டுருந்துக்கலாம். இந்த அக்கா விட யூஸ் பண்ணிக்க வேணாமேன்னு என்னோட கருத்து. ஆனா சோசியல் மீடியாஸ்ல ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. சகோதரின்னு சொல்றதை விட செகண்ட் மதர்ன்னு சொல்லுவாங்க.
சரி விடுங்க, சொல்றதை கேளுங்க, அவ்வளவுதான். அம்மான்ற அடுத்த லெவலுக்கு இருந்தாங்க, அந்த வார்த்தையை கொச்சப்படுத்திட்டாங்களே அப்படின்ட்டு. ஆக்சுவலா கொச்சப்படுத்த இல்ல, ஒரு சில அக்கா தான் கொச்சப்படுத்தாங்க. டிவோஷனல் அக்கா, அந்த கோடிங் அக்காவெல்லாம் அவங்க ப்ரொஃபஷனல்ஸ் தான் கிண்டல் பண்ணாங்க, அது கண்ணோட்டங்கள் வேற. ஆனா சில பேர் வந்து ட்ரெண்டிங்காக வந்து அக்கான்னு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா பேசிக்கா வந்து அக்கான்ற போது டிவோஷனல் ஆகட்டும் ட்ரெய்லர் ஆகட்டும் அந்த ட்ரெஸ்ஸுக்காக தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாங்களே தவிர. ஒரு காலத்துல கேள்விப்பட்டிருக்கியா, மாலாக்கா டீச்சர்க்கா, அந்த அன்பா அந்த வார்த்தைய கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டாங்க. இப்ப அக்கானாலே கொஞ்சம் கான்ட்ரவர்ஸா தான் போயிட்டு இருக்கு. சரி விடுங்க. ஆமா, பப்ளிக்ல பசங்க அக்கான்னு கூப்பிட்டாலே ஒரு மாதிரியா பயமா இருக்கு. என்னடா அக்கான்றாங்க. ஐயோ, அதுக்கு முன்னாடி அந்த பட்டப்பேர் என்ன வைக்க போறேன்னு தெரியலையே, அந்த மாதிரிலாம் இருக்கு. லைக் அதான் ஆரம்பத்துல அந்த அக்கா வந்திருக்கேன்டா, அந்த அக்கா வந்து ஜென்யூனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இல்ல, அக்கா வந்திருக்கேன், எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க நிறைய வந்து சோசியல் மெசேஜ்லாம் நிறைய சொல்லுவாங்க. கரெக்டா டைம் போங்கடா, பேரண்ட்ஸை பாருங்க, நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க. அவங்க எல்லாம் ஆரம்பிச்சு விட்டதுதான். அதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. லைக் ஆனா அந்த அக்காவோட லைஃப் வந்து நமக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் இருக்கும். சோ திருநங்கையா இருந்துட்டு எவ்வளவு பேர் என்னென்னமோ பண்றாங்க. ஆனா அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு அப்ராட்ல ஒரு டென்டிஸ்டா இருக்காங்க அப்படின்றது அவங்க கம்யூனிட்டிக்கு அந்த அக்கா ரொம்ப பெருமை சேர்த்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க தமிழ் பேசுற அக்கா வேற. அதுதான் நம்ம ஊர் அக்கா வந்து இவ்வளவு பேர் சார்ஜ். கமெண்ட்ஸ் வருது, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் அவங்க எதிர்கொண்டு இன்னும் பாசிட்டிவாவே வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. கமெண்ட் சொல்றவங்களுக்கும் நல்ல பதிலடியா போட்டுட்டு இருக்காங்க. சொல்ல பெஸ்டான அக்கா தான். நம்ம தான் அக்கான்ற வேர்டை வந்து அதுதான் அவங்கள அக்கான்னு கூப்பிட்டுட்டு இவங்க எல்லாரும் அக்கானே, என்னடா பலூன் அக்கா, பீரோ அக்கா, என்னடா இவங்க எல்லாம் அக்கான்றீங்களே அப்படின்னு நினைக்கும் போது லைட்டா கஷ்டமா இருக்கு. சரி, ஏதோ ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, அதை பத்தி நம்ம கருத்துக்கும் சொல்லியாச்சு. நம்ம அடுத்த வேர்டுக்கு போயிடலாம். ஓகே, அடுத்த என்ன பாதியிலே பாத்துட்டியா? இல்ல, தண்ணி கேன் போட வந்தவங்க ஒவ்வொரு மாசம் எண்டில் இதுதான் தோணும். எங்க வந்த தண்ணி கேன் போட வந்த. அதுதான் நம்ம லைஃப்ல நிறைய மீம்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன். சோ அப்ப வந்து இந்த சரத்குமார் எங்க வந்த தண்ணி கேன் போட வந்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒருத்தருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைப்போம். நமக்கு அவங்களுக்கு நம்ம தான் அப்படின்ற மாதிரி நினைப்போம். கடைசியில தண்ணி கேன் போட வந்தவங்க இவங்க அப்படின்ட்டு நம்மள கட் பண்ணி விட்டுருவாங்க. சோ இந்த வார்த்தை வந்து நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும். சோ உங்களுக்கு தண்ணி கேன் போட வந்தவங்க அது சொன்னா என்ன டக்குன்னு தோணுது? உங்க லைஃப்ல என்ன நடந்திருக்கு? நீ எப்ப தண்ணி கேன் போட வந்த? எனக்கு தண்ணி கேன் போட வந்த மாதிரி எனக்கு எதுவும் சம்பவங்கள் நடக்கல. மேக்ஸிமம் வந்து என்னை யாரும் அவாய்ட் பண்ணதும் கிடையாது. அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சிறப்பான ஆளுடா நீ, அது மாதிரி போயிடுச்சு. சோ நீ தண்ணி கேன் போட அந்த மொமெண்டே நடக்கல உன் லைஃப்ல. நீ சொல்ற வரிசையா சொல்லுவான் பாரு, சொல்றா நீ. தண்ணி கேன் மட்டும் போட வந்தோம், தண்ணி லாரியே ஓட்டிட்டு வந்தோம், அந்த அளவுக்கு நடந்திருக்கு. நான் சில இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம், எல்லாருமே பேசிட்டு இருப்போம், டக்கு நான் மட்டும் மொக்க வாங்குவேன். எல்லாருமே கலாய்ப்பாங்க, நான் மட்டும் மொக்க வாங்குவேன். அந்த இடத்துல சொல்லு தண்ணி கேன் போட வந்த வேணா நான் வந்துட்டு போறேடா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கிரிக்கெட் விளையாட போறோமோ சரி, 10 பேர் மேட்ச் விளையாட போவோம், கடைசியில வந்து 6 பேர் மேட்ச்ன்றாங்க. என்ன பண்ணுவேன், அப்புறம் நாங்க சும்மா வந்துட்டு போவேன். உப்புக்கு செப்பானி அது பேரு. இல்ல இவனை விட்டுட்டும் போக முடியாது, கூப்பிட்டுட்டும் போக முடியாது அப்படின்ற கேட்டகரி. அவங்க என்ன பண்ண போறான்னா, அந்த கிரிக்கெட் விளையாட போனாலும் பரவாயில்ல, டென்னிஸ் விளையாட போயிடுறாங்க. என்னை போயிட்டு போன் வைக்கிற சொல்லி கூப்பிட்டு வந்துடுறாங்க. போனை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளு தெரியாது. தண்ணி கேன் போட வந்தவன் விளையாட தெரியாது எனக்கு. சரி ஓகே, அடுத்த வேர்டு போயிடலாம். சுரங்க போற மாதிரி போயினே இருக்கேடா. இடது சைட்லாம் திருப்பி போட்டுட்டு இருக்கியா? இல்ல இந்த சைடு வச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த வார்த்தை என் கூட பர்சனலா ரொம்ப ரிலேட் ஆன ஒரு வார்த்தை. ஆர்சிபி ஈசாலா தான். ஆர்சிபி சொல்றேன் என்ன, 15 வருஷமா போராடிட்டு இருக்காங்களா? 17 வருஷம். இந்த வருஷம் கன்னிசாமி ஆயிருவாங்க. ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து ஆர்சிபியோட வெறித்தனமான ஃபேன். ஆர்சிபி ஃபேனா விராட் கோலியோட ஃபேனா? விராட் கோலியோட ஃபேன். விராட் கோலி ஆர்சிபில இருக்கனால நான் ஆர்சிபியோட ஃபேன். இப்போ 24ல நடந்த அந்த மேட்ச்ல வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசியில இருந்தாங்க. அப்படி இருந்துட்டு ஒரு டீம் வந்து செமிஃபைனலுக்கு வரைக்கும் வந்துச்சு. ஸோ அப்படின்னும் போது கீழே இருந்தவங்க மேல வந்தாங்க. சிஎஸ்கே எல்லாம் கூட தோக்கடிச்சாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, கீழே விழுந்தாலும் மீசல மண் விட்டுலன்றாங்களா? சொல்றதை கேளுடா. சிஎஸ்கே எல்லாம் தோக்கடிச்சு உள்ள போனாங்க. பார்த்தா ராஜஸ்தான்ல தோத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த மேட்ச் நான் எல்லாமே வந்து மொபைல்ல தான் பார்ப்பேன். அந்த ராஜஸ்தான் வெர்சஸ் ஆர்சிபி மேட்சை மட்டும் போயிட்டு அந்த பெரிய ஸ்கிரீன் இருக்கும்ல, அங்க போய் பார்த்தேன் எல்லாரோடையுமே. ஸோ தோத்துட்டாங்க. என்னால அக்செப்டே பண்ண முடியல. என் ஹார்ட் ப்ரோக் ஆகி அப்படியே அக்செப்ட் பண்ண முடியல. எப்படி தோக்குறது பறந்த டீம் அது? நீ மூணு என்ன சொல்லு. சரி, கடைசியில இருந்து ஒருத்தன் உள்ள போறானே அப்படின்னு நினைக்கும் போது தோத்துட்டாங்க. என்னால கதறி 1 வீக் என்னால சாப்பிட கூட முடியல. சத்தியமா நான் சொன்னேன், நான் சிஎஸ்கே ஃபேனா. ஆர்சிபி பிளே ஆஃப் வந்தப்ப நான் ஏத்துக்கிட்டேன். சரி ஆர்சிபி பிளே ஆஃப் பண்ணிட்டாங்களே, கஷ்டப்பட்டு மேல வந்துட்டாங்க, சரி ஜெயிச்சு போயிடலான்னு பார்க்கும்போது
சிஎஸ்கே தோத்துட்டு ஒரு ஆட்டம் போட்டீங்களே, ஒரு ஆட்டம் ஏதோ கப்பையோ அடிச்சு ஆட்டம் போட்ட மாதிரி ஆட்டம் போடுறீங்க. இங்க பாருப்பா, அதுக்கு கட்ட கடைசியில இருந்த ஒருத்தன் உள்ள வரான், உள்ள பிளேயர்ஸ்ல வரான்னு வரான் நாங்க அப்படின்றது ஆதரிச்சோமா எவ்வளவு பெரிய இல்லையா? விஷயம். ஆதரிச்சோமா இல்லையாமா நாங்க? தம்பி எங்களை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு சரி எப்படியோ வருஷம் முடிஞ்சு ஈசாலா கப் நம்மதேன்றது. 17 வருஷம் முடிஞ்சு 18வது வருஷமும் தோத்துருவாங்க. முடிச்சுட்டா கன்னிசேமி ஆயிடுவாங்க. கரையை பூசுறதுக்காக இந்த வருஷம் 2025ல ஈசாலா கப் எங்களுக்கு தான்டா பாரு. ஈசால கப்ல எங்க ஒரு 5 பேர் சொல்லு பாப்போம். இங்க பாரு தம்பி, ஆளே இல்ல. அதானே நீங்க பாரு, ஓபன் சேலஞ்ச் நாங்க தான். அப்போ ஆமா, சும்மா பேசி பேசி மனசு கடைசி போட வரைக்கும் முடியாதுங்கடா. வருவீங்க. அங்க வந்துட்டு வீட்டுக்கு போயிருவீங்க, அவ்வளவுதானே. ஏய், போடா போடா, அடுத்ததுக்கு போயிடலாம் போடா. ஸ்கிப். டேய் அபிலாஷ், அபிலாஷ் இது கொஞ்சம் ட்ரெண்டிங்கான வேலை தான், ஆனா கொஞ்சம் வருத்தமான செய்தி. வருத்தமான செய்தி அதை விட்டு அதை வச்சு நிறைய ட்ரோல் வந்துச்சுல பண்ணதான். ஆக்சுவலி நமக்கு எது ட்ரோல் பண்றது அப்படின்னே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா அந்த பையன் பண்ணது வந்து ரொம்ப தப்பான தப்புதான். விஷயம். ஏன்னா அது ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான் சொல்லணும். இப்ப இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டா நம்மளும் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாருங்க. அந்த ட்ரெயின்ல தொங்கிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனான் அந்த பையன் தானே. சோ அத கூட ட்ரால் மெட்டீரியல் ஆக்கி அவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அதை திரும்பி திரும்பி போட்டு காட்டும் போது ஓகே பண்ணியிருக்கான் சாகசம் அப்படின்னு எடுத்துட்டு அதை எக்ஸாம்பிளா எடுத்துட்டு பண்றது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற கட்டத்துக்கு இதை நகர்த்திட்டாங்களோ அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்ல ட்ரோல் ஒப்பீனியன் சொல்லு. எனக்கு ஒப்பீனியன் தான் அதேதான். சொல்லு. அபிலாஷ் செத்துட்டியடா சொல்ற மாதிரிதான் எனக்கு இருக்கு. செத்துட்டான்டா அப்படின்னு லைக் அந்த வீடியோ பார்க்க அது வீடியோ நானும் பார்த்தேன். டக்குன்னு அந்த போஸ்ட் மரம் வந்து அடிச்சிருக்கோம். இது வந்து சோசியல் மெசேஜ் போய் சேர்ந்துருக்கணும். ஆனா ஒரு மீம் மெட்டீரியல் போனது வந்து அதுதான் இதை வந்து ஒரு சீரியஸான ஒரு நியூஸா கொண்டு போயிருந்தா இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்கும். ஆனா ட்ரால் பண்ணி மீம் டெம்ப்ளேட்டா அதை மாத்தவும் ஓகே அப்ப நம்மளும் இந்த மாதிரி சாகசம் பண்ணா நம்மளும் ஃபேமஸ் ஆயிடும், நம்மளும் மீம் டெம்ப்ளேட்டா வருவோம் அப்படின்ற இடத்துக்கு இந்த இதை நகர்த்திட்டாங்கன்னு எனக்கு ஒரு வேதனையா இருக்கு. உண்மைதான் தப்புதான். சோ இத பத்தி யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள்? சொல்லிட்டேன். நெகட்டிவா ஏன் பாக்குறீங்க? பாசிட்டிவா ஒரு மீம் டெம்ப்ளேட் கிடைச்சிருக்கு, அதை பாருங்க. ஏய் சைக்கோ கொலகாரா எப்படி இருக்கான் பாறா இவன். அடுத்து என்ன எழுதி போட்டு போறாங்க தெரியல. அடுத்தது ஏய் அக்கா வந்திருக்கேன்டா. இப்பதான் பேசி கொஞ்சம் இப்பதான் அவங்கள பத்தி பேசினா அவங்களுக்கும் தனியா எழுதி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே பேசின மாதிரி தான். இவங்க தனுஜா அக்கா வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். அவங்க வந்து அவங்கள மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இல்லை, நமக்குமே அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டரை மாறினா அவங்களை இந்த சொசைட்டி எப்படி பாக்குது, இப்ப பார்வை மாறி இருந்தாலும் அவங்க வந்து 13 வருஷத்துக்கு முன்னாடியே மாறிட்டேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ எப்படி பார்த்துருக்கோம், அதெல்லாம் கடந்து அவங்க இன்னைக்கு அப்ராட்ல அதுவும் நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கிற மாதிரி டென்டிஸ்டா இருக்காங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்க பேரை சொன்னது உங்களுக்கு என்ன தோணும்? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அக்கா வந்து என்ன போது தெரியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தி அனுப்புனா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீல்ஸ் போடுவாங்கல்ல, ஒரு வாய்ஸ் இன்வைட் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் தரவே போறது. இந்த வாய்ஸ் மட்டும் அனுப்பிச்சாங்க எனக்கு. அனுப்பிச்சு இந்த மாதிரி ரீல் பண்ணாங்க. எனக்கு அப்போ தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு என் ஃப்ரெண்ட்கிட்டே நான் சொன்னேன், இந்த மாதிரி போனால் ஒரு தப்பான கண்ணோட்டமா போகுமோன்னு எனக்கே தோணுச்சு. என்ன பண்ண வேணாம், இது ஒருத்தவங்க கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க டைலாகா இருந்தாலும் நிறைய பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. அக்கா வந்திருக்கேன்டான்னு சொல்லிட்டு வருஷம் நிறைய பேர் ரீல் போட்டிருப்பாங்க. அதில் பார்க்கும்போது இதுவும் நம்ம பண்ண வேணாம், கொஞ்சம் நெகட்டிவா போட்டு கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. பண்ண தாண்டி என்ன பண்ணா இருந்தாலும் இந்த வேலை வந்து ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படுத்துன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால ஸோ அந்த வேலை வேணாம்னு சொல்லிட்டு அந்த ரீல்ஸை நாங்கள் பண்ணல. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஆச்சு. அதனால கொஞ்சம் ஃபேமஸான டைலாக் தான். நாங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணோம் அவங்களுக்காக. ஏன் அக்கான்ற யோசிக்கிறேன், அந்த அக்காவை தாண்டி அவங்க என்னென்ன சொல்லிக்கோங்க யோசிச்சுப்பாரு. எவ்வளவு விஷயம் நல்லது சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா தூங்கு, கரெக்டா அதெல்லாம் கூட பண்ணல. ஆனா அவங்க சொல்ற அந்த அவங்களோட ஸ்லாங் அக்கா வந்திருக்கேன் கொஞ்சம் நார்மலா சொல்லியிருப்பாங்க. ரோல் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. அவங்ககிட்ட என்ன எடுத்துக்கணுமோ அவங்க தான், அதை தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஆமா, சிம்பிளா சொல்றதா இருக்கட்டும், டெய்லியும் ஒர்க் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் வைப். அக்கா வந்திருக்கேன்டா தனுஜா அக்கா, பாசிட்டிவ் வைப் போச்சு. ஓகே, அடுத்தது இன்னும் எத்தனை உள்ள பல்லெல்லாம் குறையாம வந்துகிட்டே இருக்கு. டாடா ஏசி நாங்க தான். இப்படா நாங்க தான் இல்ல நாங்க தான் வண்டி ஏடியா செட் இது டிராவல் பண்ணி முன்னாடி டாடாசி கூட என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு சுத்துவாரு. அவனேதான் லைட் போடுறதாகட்டும் எவ்வளவு லைட் செலவு பண்ண தெரியுமா. செட்டெல்லாம் வாங்கி போட்டு நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா பாட்டெல்லாம் போட்டு வருவான். ஸோ இதுவும் வந்து சோசியல் மீடியாவில் வந்து இந்த டைலாக் வந்து ரெண்டாச்சு. யாரும் எல்லாம் அந்த டாக்டர்ஸ்லாம் செதஸ்கோப்பை தலையை நினைச்சுப்பாங்க. அந்த தாலியே எடுத்து கொண்டு போய் வண்டியெல்லாம் மாட்டி என் பொண்டாட்டி லெவலுக்கு
சுத்திட்டு இருந்தான். அதுவும் கொஞ்சம் சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆச்சு. ரெண்டானது அதான் இந்த காலை தூக்கிட்டு நாங்க தான் எல்லாம் நாங்க தான் அதேதான். சோ எனக்கு பெருசா ஒப்பீனியன் இல்ல. இது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இதுவும் ஒன்று இருந்துச்சு, நிறைய பேருக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்ல. எனக்கு ஒப்பீனியன் இல்ல, சொல்ற அளவுக்கு ஒப்பீனியன். ரேங்க்ல ட்ரெண்டிங் எல்லாம் கொஞ்சம் கடைசியா வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது கடவுளே அஜித் அப்பா. இது வந்து சொல்ல வச்சாங்க. சோ ஆமா, ஒவ்வொரு இப்போ அஜித்தை பொறுத்த அளவுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேன்ஸ் கிளப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரசிகர் மன்றத்தை கேன்சல் பண்ணாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து தலை 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 தலைன்னு எங்க போனாலும் கத்திட்டு இருந்தாங்க. யாரும் என்ன தலைன்னு கூப்பிடாதீங்க, என் பேரை சொல்லி கூப்பிட்டா மட்டும் போதும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கடவுளே அஜித்தே, எங்க போனாலுமே கடவுளே அஜித்தே அப்படின்னு கத்திட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு என்ன கடவுளே அஜித்தையும் கூப்பிடாதீங்க, ஏகேன்னு கூப்பிட்டா போதும், இல்ல அஜித் குமார் கூப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நான் வந்து அவரோட ஹார்ட் கோர் ஃபேன். என்னடா இது, ரசிகர் மன்றமும் வேணான்ட்டாரு, அந்த அடைமொழி வேணான்ட்டாரு, ரொம்ப எளிமையா இருக்காரு. குடும்பத்தை பாருங்கன்னாரு, எதுக்கு கடவுள் அடிக்கிறீங்கன்னாரு, எதுக்கு பாலா பேசுங்க மாட்டேங்கிறாங்க, உங்க ஃபேமிலியை பாருங்க, அதுக்கு வந்து படத்தை பாருங்கன்னாரு. நான் போயிட்டு இருக்கும்போது ஆனா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, கடவுள் வந்து முதல் மனித கடவுள் அஜித்னு சொன்னாங்க. என்னன்னா தியேட்டர் போய் கத்த ஆரம்பிச்சாங்க. தியேட்டர் தான் ஸ்டார்ட் ஆச்சு. தியேட்டர்ல படம் பார்க்கும்போது தான் கடவுள்னு சொல்லும்போது அஜித்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பப்ளிக் பிளேஸ்ல சொல்ல ஆரம்பிச்சாங்க. தியேட்டர் தாண்டி பொது இடங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் தெரியுமா 2014 மதுரையில ஒரு ஹோட்டல்ல தான் நினைக்கிறேன், அங்கதான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. கொத்து புரோட்டா இடத்துல கொத்திக்கிட்டே இருந்துட்டு திரும்ப அஜித்தேன்னு கத்துவாங்க. இது வந்து ஒரு வைப் மெட்டீரியலா மாறிச்சு. என்ன சொல்ற, கேட்க நல்லா இருந்துச்சு, உண்மையிலே கேட்க நல்லா இருந்துச்சு. என்ன சொல்றதா இருந்தாலும் கேட்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 10 வருஷமா இருந்துச்சுல 2014. அது அப்போலாம் பெருசா ட்ரெண்ட் ஆல, இப்போ வந்து பயங்கர 2024 வந்து சரண் எல்லா இடத்துலயும். இங்க கூட இல்ல, ஆப்பிரிக்கால இருக்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் கூட கத்திட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எப்படிடா தெரியும்? அதான் எங்க எல்லா இடத்துலயும் கடவுளே அஜித், கடவுள்னாலே அஜித் தான். சும்மா நான் பேச்சாக்கெல்லாம் சொல்லுவேன், ஐயோ கடவுளே முடியலன்னு சொல்லும் போதே அஜித் கத்துவான், கடவுளே அஜித் கத்துவாங்க. இதெல்லாம் வந்து நல்லா ஃபன்னா போச்சு. அவருக்கு பிடிக்கல, சோ அதனால மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவோம். இனிமேல் அந்த வார்த்தையை நம்மளும் சொல்லணும்னு அவரோட அவர் ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு ஃபேனா இருந்தா கண்டிப்பா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. யாராவது சொன்னாங்க கடைசில அனிருத்தே பாத்தியா டிவிக்கே மானம் நடந்துச்சுல, அந்த கூட்டத்திலே வந்து கடவுளே அஜித்லாம் கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சு. அங்க மட்டுமா எந்த கூட்டம் போட்டாலும் கடவுளே அஜித்தே தான். மேக்ஸிமம் அதை தவிர்ப்போம். ஆமா கரெக்ட். ஏன்னா அவரோட ஜென்யூன் ஃபேன் வந்து அவர் எதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்றாரு, அதான் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. படம் கூட தான் போவானான்றது. அடுத்த வார்த்தை இறங்க பாய். ஓகே, இதான் 2024 ஃபர்ஸ்ட் இடத்துல ஒரு ட்ரெண்டிங் வேர்டு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்ட்ரகிளா நிக்கும் போது ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான வார்த்தை இறங்க பாய் வாரேன். ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து எஸ்டிஆருக்கு வந்து நிறைய மீன் போட்டுருந்தாங்க. அவருக்கு செட் ஆகுற ஒரு வார்த்தை. ஃபர்ஸ்ட் அந்த முடிச்சு விட்டிங் போங்க இறங்க பாய், ரெண்டுமே வந்து அவருக்குன்னே நல்ல ஃபேமான ஒரு வேர்டா வந்து அமைஞ்சிருச்சு. இன்னும் இருங்க பாய்னு சொல்லும்போது என்ன, முதல்ல ப்ரோன்னு சொல்லுவோம், தலைன்னு சொல்லுவோம். இப்ப என்னன்னா இந்த இருங்க பாய் அப்புறமே கடை சொல்லுங்க இருங்க பாய் வாரேன், பாய் சொல்லுவாங்க, அது எடு பாய் பாய், அது எடு பாய். ஆக்சுவலி இந்த வேர்ட் எப்படி ட்ரெண்ட் ஆச்சு? இந்த வேர்டு வந்து ஒரு பிரியாணி கடை, அந்த ஓனர் தான் ஒரு பிரியாணி கடை வச்சிருக்காங்க. போன் பேசணும் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்டர் வந்து இல்ல நீ அப்பா சொல்ற, நான் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு ராங் கால். அதாவது பிரியாணி கடையில இருந்தவங்க வந்து கஸ்டமர்ட்ட வந்து ஃபீட்பேக் கேட்கறதுக்காக கால் பண்ணிக்க, அது ஒரு தப்பான நம்பர் போட்டு ஒரு வேற யாருக்கும் போயிருச்சு. போட்டதுக்கு அப்புறம் கறிக்கடை தானே பாய் அப்படின்னு சொல்லி திட்டிட்டே இருப்பான். கறிக்கடை தானே பாய் பாய் எனக்கு ஒரு 10 கிலோ கறி வேணும் பாய் எப்பெல்லாம் கேட்டுட்டே இருப்பான். அவனுக்கு இது கறிக்கடை இல்லடா, இது ஸ்வீட்டு கடைடான்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருப்பான். கடைசியில தான் சொல்லுவான் இருங்க பாய் வாரேன், இருங்க பாய் நான் ஐபோன்ல போட்டு இப்போ நம்பர் கூட கண்டுபிடிக்கிறேன் பாரு பாய் சொல்லிட்டு தான் ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. இது எப்படி ஆச்சுன்னா நல்லா ஸ்ட்ரகிள் ஆகி முடியாத நிலைக்கு உட்காருவாங்க பாத்தியா. சிம்புவே நீ சொன்ன மாதிரி நம்ம வந்து செக்க சொன்ன வானம் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓடுவாரு, குண்டா இருப்பாரு, ஓடுவாரு. அப்படி அடுத்த படம் மாநாடு அவர் ஓடுவாரு, பிடிக்கவே முடியாது, அப்படி கம்பேக் கொடுப்பாங்க. அதுதான் பசங்க எல்லாமே வந்து கம்பேக் கொடுக்க வார்த்தை. ஒரு மோட்டிவேஷனல் வேர்ட். கரெக்ட், ஒரு மோட்டிவேஷனல் ஒரு கம்பேக் கொடுக்கிற வேர்டா இந்த இருங்க பாய் அப்படின்றது. இந்த இருங்க பாய் வேர்ட் வந்து சோசியல் மீடியாஸ் மட்டும் இல்லாம சினிமா லெவல்லயும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சவடிகா சாங்லயும் வந்து வந்து இந்த இருங்க பாய் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ வந்து ஒரு 24 சரி, இப்போ 25 சரி படம் ரிலீஸ் ஆகும், பாட்டு வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகும். 25ல வந்து இருங்க பாய் வந்து ஒரு தலைக்குதான் செட் ஆகும் போல. அவ்வளவுதான், இந்த வருஷம் அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க தலைய. அடுத்த வருஷம் இருங்க பாய் வரும். கரெக்ட். ஆக்சுவலி என்னன்னா எல்லா இயருமே வந்து அவரோட படம் ஏதாவது ஒன்னாவது தியேட்டர்ல, அட்லீஸ்ட் ஒன்னாவது தியேட்டர்ல பாக்குறோம். ஆனா இந்த இயர் வந்து எந்த படமுமே வரல. சோ அது வந்து தலை ஃபேன், ஐயோ தலைன்னு கூட சொல்லக்கூடாது, ஏகே ஃபேன்ஸ்க்குலாம் வந்து அது ரொம்ப ஹார்ட் பிரேக் மாதிரி தான் இருக்கும், டிசப்பாயின்மெண்டா இருக்கும். சோ நெக்ஸ்ட் இயர் வந்து ஹோப்ஃபுல்லி விடாமுயற்சியும் வந்துரும், குட் பேட் அக்லியும் வந்துரும். அதனால இருங்க பாய் நமக்குலாம் வந்து 2024 இருங்க பாய் இருக்காரு.
கரெக்ட் என்ட்ரி அவருக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்த வார்த்தை என்னது? இதுக்கு பேரு ஜோக்கா. இதுக்கு பேரு ஜோக்கா. இதுக்கு பேரு ஜோக்கா. அப்புறம் பண்ற பேரு சோவா. அது மாதிரி வந்து கேட்கும். சோ இது என்ன எனக்கு தெரியல, என்ன வார்த்தை இது? ஆக்சுவலா ஒரு துணி கடைக்காரர் ஒருத்தவர், சரியா? அவர் வந்து சும்மா ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போட்டுட்டே இருப்பாரு. அவர் பார்க்க நல்லா கண்ணு மாதிரி கருப்பா அழகா இருப்பாரு, சரியா? அவங்க கூட வர ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்துட்டு இருப்பாரு, அவங்ககிட்ட பேசிட்டே இருப்பாரு. ஏதாச்சும் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு ஜோக் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ஜோக்கா, இதுக்கு பேரு நடிப்பா அப்படி சொல்லுவாரு. அப்ப ட்ரெண்டான வார்த்தை தான் இது. ஆமா ஆமா, இது வந்து அந்த மிட்ல ட்ரெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இயரோட மிட்ல ட்ரெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதுல எப்ப ட்ரோல் பண்ண முடிச்சானா, இப்ப நம்ம பண்ணிட்டே இருக்க முடியா, எவனா ஒரு டக்குனு சோக்கு கமெண்ட், இது பேரு சோவா அப்படி சொல்ற மாதிரி, இது பேரு கமெண்டா, இது பேரு சாப்பாடா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட். இதெல்லாம் ஒரு சாங்கா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு முடிக்க போறோம்னு நினைக்கிறேன். கடைசி வார்த்தை, கடைசி பாடி வந்துட்டோம். என்ன வார்த்தை கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். சொல்ல மறந்த ஏதாவது ஒரு வார்த்தை. தண்ணி கேன் கூட வந்து முடிஞ்சுச்சு, எல்லாமே முடிஞ்சுச்சு. ஈசாலா கப்பு ஓரளவுக்கு இருங்க பாய் எல்லாம் வந்துருச்சு. என்ன இருக்கும்னு நினைக்கிறேன்? சரி, திறந்து பாரு சொல்லுவோம். திறந்து பாரு தெரிஞ்சிடும். டேஸ் என்னவா இருக்கும்? பஸ் டேய் சுபாஷ், மஞ்சுவேல் பாய். மஞ்சுவேல் பாய் இது வந்து ஸ்டார்டிங் ரிலீஸ் ஆனது. இயர் ஸ்டார்டிங்ல வந்து ரிலீஸ் ஆச்சு பொங்கல் டைம்ல. சோ அதுதான் ஒரு மலையாள படம். எனக்கு தெரிஞ்சு பிரேமம் வந்து எல்லாருமே பயங்கரமா மலர் டீச்சர்னு பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் எல்லாருமே கொண்டாடுற மாதிரி இருந்துச்சுன்னா மஞ்சுவேல் பாய்ஸ் தான். குறிப்பா அந்த ஃப்ரெண்ட்ஸோட கேங்ஸ்ல தான் கிடையாது. அதுலயும் வந்து ஒரு பாட்டு பாட்டை விடுமா, மஞ்சு பால் பேசுவா சுபாஷே குளிக்குள்ள எட்டி பாது சுபாஷ் கேட்பாங்க. இதே மாதிரி எல்லாமே தெரிய ஆரம்பிச்சு. ஒரு நாய்க்குட்டி குழிக்குள்ள கிடந்தா கூட ரே சுபாஷ் அப்படின்ட்டு எல்லாரும் போறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இந்த சுபாஷே அப்படின்ற ஒரு வார்த்தை. சோ உங்களுக்கு ஏதாவது? நாங்க இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்தா நிறைய ட்ரிப்போடவே பிளான் பண்ணோம். ஒரு ட்ரிப் போடும்போதும் தள்ளி விட்டு நம்மளும் அட்வென்ச்சர் கிடைக்குமா பார்த்துட்டு நம்மளும் சுபாஷ் டே ஹரி செத்துட்டியாடா இருக்கிறதா பாக்குறவங்கலாம் யோசிக்கலாம். அதாவது மஞ்சுமல் படம் வந்ததுக்கு அப்புறமே இங்க கொடைக்கானல்ல தான் இருக்கு குணா கேவ். அதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் போயிருப்பாங்கன்னு தெரியல. இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய பேர் குணா கேவ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் தான் அந்த குணா படம் கூட வந்து திருப்பி ரீ-ரிலீஸ் பண்ணி ஆரம்பிச்சாங்க. பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போதான் மஞ்சுவேல் பாய்ஸ் வந்திருக்கு. ஆண்டவர் அப்பவே எழுதுறாரு. அப்பவே உள்ள போயிட்டாரு. சரி, ஓகே. சோ நம்ம வந்து 2024ல இந்த வார்த்தைலாம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி அது ரிலேட்டடா எங்களுக்கு என்னென்ன மெமரிஸ் இருந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். சோ உங்களுக்கு இந்த வார்த்தைலாம் இன்னும் பயங்கரமா இருந்துச்சு, அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஏதாவது நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ என்னப்பா சொல்லிரலாமா இல்ல சொல்லிரலாம். ஒண்ணு ஓகே சொல்லிரலாமா ஹேப்பி நியூ இயர் சொல்ல போறோம். சொல்லலாம் வருஷம்தானடா சொல்றீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே விஷ் யூ ஹேப்பி நியூ இயர்.